இந்தியன் டீம்ல என்ன நடக்குது அப்படின்றது ஒண்ணுமே புரியலைங்க. நெறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஐபிஎல் முடிக்கிறதுக்குள்ள இந்தியன் டீம்ல இருக்கிற எல்லா பிளேயருமே வெளிய போயிருவாங்க போல. ஸோ என்ன நடக்குது? ஏன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன விஷயம் போயிட்டுருக்கு? எதனால வந்து சில முக்கியமான வீரர்கள்லாம் வெளிய போனாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்ட பொறுத்தவரைக்குமே அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்தியன் டீம் உடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முக்கியமான சில வீரர்கள் எல்லாம் இந்திய டெஸ்ட் அணியை விட்டு விலகப் போவதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்டாங்க. பட் இருந்தாலுமே இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா டெஸ்ட்டில் வந்து இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இவங்க இருந்தால் மட்டும்தான் அது இந்தியன் டீமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க இல்லை அப்படின்னா இந்தியன் டீமாக இருக்காது. அதே மாதிரி இளம்பெருகளை இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்திய அணி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் யார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவையே தூக்கி கையில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய 2 தரமான இந்திய அணியின் சிறந்த வீரர்கள் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் இந்தியன் டீமில் இருக்கிறது எவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்குற அளவு வந்து அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சா கூடமே அவங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் மற்ற அணிக்கு எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியா தொடரில் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே லாஸ்ட் மினிட்ல நடந்த மிகப்பெரிய குழப்பங்கள், இன்ஜுரி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம வந்து அந்த சீரீஸை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கும் நாங்கள் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியன் இருந்தாங்க. பட் இப்போ புள்ளிப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 முறை ஐசிசி உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதிப் போட்டிக்கு போன இந்திய அணி 3வது முறையாக போகாமல் போனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபார்ம் குறித்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கடைசி போட்டியில் அவரை வந்து வெளியவே உட்கார வச்சுட்டாங்க. கடைசியாக அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நானாக தான் டீம் உடைய நலன் கருதி நானாக தான் வெளியே உட்கார வச்சாங்களே தவிர அவங்க வந்து என்னை வந்து ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவே தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு. அவர் என்ன விளக்கம் வேணால் கொடுக்கட்டுங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவே இனிமே ஒயிட் ஜெர்சியில் வந்து நம்ம பார்க்குறது வாய்ப்பு இல்லை அப்படின்றத அவர் வந்து கிளியராக சொல்லிட்டாரு. ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போதே நான் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்டார். ஸோ இந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து அவர் கொடுத்துட்டாரு. தோனி பாலியிலே வந்து அவர் ஓய்வு அறிவிச்சிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா தோனியும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து மெல்பர்னில் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சார். ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் அதே ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணார். கடைசியாக பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் ஆனார். இப்போ வந்து அதே அந்த 725 டைமுக்கு இதே 2 பேருமே வந்து அந்த ரிட்டைர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசியாக அவருடைய பாணியிலே வந்து ரோஹித் சர்மாவும் அவருடைய கேப்டன்சி பதவியோடு வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்திய அணிக்கு யார் கேப்டன்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டு இருந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அவர்களும் ஓய்வு அறிவிக்க போகிறதா ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. பிசிசிஐக்கு அவர் வந்து கடிதத்தின் மூலயமாக நான் ஓய்வு அறிவிக்க விரும்புகிறேன். ஸோ நான் இப்போதைக்கு டெஸ்ட் போட்டியில் இருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி அவர்கள் வந்து பிசிசிஐக்கு சொல்லியிருக்காரு. பட் பிசிசிஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அடுத்த மாதம் நம்ம இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு போக போகுது. 5 டெஸ்ட் போட்டிகள் ப்ளே பண்ண போகிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான தொடர் அப்படின்றதுனால உடனடியாக வந்து இந்திய அணியின் இந்த செயலை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக பிசிசிஐ அவருடைய அந்த ஓய்வு குறித்து அந்த விஷயத்தை வந்து மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் மீண்டும் இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் வந்து ஓய்வு அறிவிக்கிறது எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த தகவலை வந்து வெளியிடலைங்க. மற்ற எல்லா முன்னாள் வீரர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கண்டிப்பாக விராட் கோலி அவர்கள் இந்தியன் டீமை விட்டு போகக்கூடாது. அப்படி விட்டு போனால் கண்டிப்பாக டீம் வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க கூட இருந்து அந்த இங்கிலாந்து தொடரை வந்து கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வீரர்களை வச்சு கண்டிப்பாக இங்கிலாந்தில் ஆடுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக விராட் கோலி மாதிரி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அவர்கள் கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆடினா தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இளம் வீரர்களை கொண்டு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து எப்பேற்பட்ட டீம் அப்படின்னு தெரியும். அதுவும் அவங்க கோட்டையில் ஆடும்போது கண்டிப்பாக நிறைய அக்ரெசிவாக வந்து காட்டுவாங்க. ஸோ அதனால் இந்தியன் டீம் கண்டிப்பாக தாங்காது. ஸோ விராட் கோலி அவர்கள் இந்தியன் டீமில் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு எதிரணிக்கு பயத்தை ஏற்படக்கூடிய ஒரு தரமான பிளேயராக வந்து விராட் கோலி அவர்கள் இருக்கார். ஸோ அதனால்
இந்த விராட் கோலியின் ஓய்வு கண்டிப்பாக அது பொய்யான ஓய்வாக இருக்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போதே விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே இப்படி ஒரு முடிவை வந்து ஐபிஎல்லில் வந்து எடுத்தது ரொம்ப 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 அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ டெஸ்ட்டில் வந்து அவங்கள பார்க்கல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இளம் வீரர்கள்லாம் கண்டிப்பாக வந்து இங்கிலாண்டெல்லாம் சமாளிக்கவே முடியாது. ஸோ அதனால் ஒரு கரெக்டான டிசிஷன் அவர்களை விராட் கோலி அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு, விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோச்சாக பொறுப்பெடுத்த நிறைய சீரீஸை வந்து தோத்தாங்க. இங்கிலாந்து சீரீஸும் தோத்தாங்க, நியூசிலாண்டுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸும் தோத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாரோ கவஸ்கர் ட்ரோஃபி அதையும் வந்து தோத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து அவருடைய முன்னிலை வந்து அடித்தாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலி அவர்களுக்கும் பகையா? ஸோ அவருடைய முடிவால் விராட் கோலியின் நிலைமை வந்து மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்தியன் டீமில் வந்து ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு, நம்ம விராட் கோலி அவர்களும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கிறதுனால விராட் கோலி அவர்கள் கம்பீருக்கும் ஏதாச்சும் சண்டை அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ விராட் கோலி அவர்கள் ஓய்வு அறிவிப்பதற்கு கம்பீர் அவர்கள் காரணமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாக வேண்டும். விராட் கோலி அவர்கள் ஓய்வை அறிவித்தால் இந்தியாவுடைய நிலைமை கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழலை தான் உருவாகும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஓய்வை திருப்பி வாபஸ் வாங்கணும். மீண்டும் இங்கிலாந்துக்கு எதிரான அந்த டெஸ்ட் தொடரில் விராட் கோலி அவர்கள் களமிறங்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரியான டிசிஷனோட விராட் கோலி அவர்கள் வரப்போகிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஐபிஎல் போட்டிகள் கூடிய விரைவில் தொடங்க போகுது. ஸோ எங்கேருந்து ஆஃப் ஆனாங்களோ அங்கேருந்து ஆன் ஆக போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி பஞ்சாப்க்கு எதிரான போட்டி பாதியிலே நிறுத்தப்பட்டது. ஸோ அந்த போட்டி மீண்டும் முதல் பந்திலிருந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி ஐபிஎல் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து கண்டிப்பாக செம்மையான ஒரு நாக்கை வந்து நம்ம பஞ்சாப் அணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே எதிர்பாராத திருப்பம், அங்கே ஒரு பக்கம் சிக்ஸர் மலை கொடுத்தா அங்கே ஒரு பக்கம் இந்திய குண்டு மலை வந்து பாகிஸ்தான் மீது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவசரமாக அந்த போட்டிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டது. இப்போது அடுத்த வீக்கில் வந்து வியாழன் வெள்ளி இந்த டேட்டுக்குள்ளே சீக்கிரமாக வந்து ரீஷெடியூல் போட்டு ஸோ யாருக்கு என்னென்ன போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிசிசிஐ வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 கிரவுண்டில் வந்து இந்த போட்டியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை, பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத், ஸோ இந்த இடத்துல தான் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த பக்கம் வந்து போகவே வேணாம், இப்படியே வந்து நம்ம ஐபிஎல் போட்டிகளை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ முக்கியமான சில டீமுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருக்கும். பெங்களூர் முக்கியமாக ஆர்சிபிக்கு ரொம்ப 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 ப்ளஸ்ஸான விஷயமா இருக்கும். ஏன்னா ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான விஷயங்களோட ஐபிஎல் அப்டேட் வந்து வரப்போகுது, ஸோ ஷெடியூல் எப்படி இருக்க போகுது, இறுதிப் போட்டி எங்கே நடக்க போகுது, குவாலிஃபயர்ஸ் 2 எங்கே நடக்க போகுது, எலிமினேட்டர் எங்கே நடக்க போகுது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு தகவலை வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த அடுத்த நாள் வேளன் வெள்ளி நடக்கிறதுனால ஸோ அந்த கேப் எதுக்கு அப்படின்னா ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு தான். பட் இருந்தாலுமே ஒருவேளை இந்த போர் வந்து இன்னும் அதிகரித்தா அடுத்தது வந்து என்ன பிளான் அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்க. இங்கிலாந்து வந்து தானாக வந்து முன் வந்திருக்காங்க ஐபிஎல் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான அப்டேட்டோட வராங்க அப்படின்றத அடுத்தடுத்தான அப்டேட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.